ஸ்ரீ குருப்யோ நமஹா. இகபர சுகங்களை பெற்றிட அபிராமி அந்தாதியின் இந்த 28வது பாடலை நாம் பாட வேண்டும். சொல்லும் பொருளுமென நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியாதரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இனி இதன் பொருளை பார்க்கலாம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் என்று அபிராமிப்பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், உலகியலில் சொல் இல்லை என்றால் பொருள் இல்லை, பொருள் இல்லை என்றால் சொல்லில்லை. அதிசயமான நிலை. தில்லை திருநடனம் புரியும் நடராஜ பெருமானின் திருதாண்டவக் காட்சி சொல்லும் பொருளும் கூடியது போன்றது என்று பட்டர் கூறுகிறார். பொருளாக இருப்பது சிவம், இந்த சிவத்தை சொல்லாக இருப்பவள் அம்பாள். இதுதான் சக்தியின்றி சிவமில்லை என்பது உலக விஷயம். நடராஜ பெருமாளை ஆட வைக்கும் சக்தியே அபிராமிதான் என்று பட்டர் சொல்கிறார். பட்டர் குறிப்பிட்ட துணைவருடன் என்ற சொல் அம்பாளின் துணைவர் பரமேஸ்வரன். புல்லும் பரிமள பூங்கொடியேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அம்பாளும் சுவாமியும் ஒருவரையொருவர் பொல்லி இருக்கிறார்கள் என பட்டர் கூறுகிறார்கள். இது பிரிவில்லாத அர்த்தநாரீஸ்வரன் உருவத்தை உணர்த்துகிறது. புல்லுதல் என்ற சொல் உயர்ந்த ஒப்பற்ற அன்பினை எடுத்துக்காட்டும் வார்த்தை. சிவபெருமானிடம் சுற்றி படரும் பூங்குடியாக அம்பாள் உள்ளாள் என்பதை புல்லும் பரிமள பூங்குடியே என்கிறார் பட்டர். நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், அடியவர்களுக்கு வணங்கும் போதெல்லாம் கருணையாகிய ஆனந்த தேனை அள்ளி அள்ளி பொழிகிறாள் அம்பாள். இது என்றும் வாடாத புத்தம் புதிய புது மலர்த்தாள் என்கிறார் பட்டர். ஆகவே அம்பாளின் பாதத்தாமரை ஒருபோதும் வாடாத புத்தம் புது தாமரை என்கிறார். புதுமையில் புதுமை என்பது அம்பாள் சரணாரவிந்தம் திருவடியாகும். அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள், அல்லும் பகலுமான நேரம் 2 நேரம் உண்டு. அதிகாலையில் இருட்டும் வெளிச்சமும் உண்டு, மாலையிலும் இருட்டும் வெளிச்சமும் உண்டு. ஆகவே அதிகாலையிலும் அந்தி பொழுதிலும் தொழுமவர்க்கே என பட்டர் குறிப்பிடுகிறார். இப்படி தொழுவதால் விளையும் பயன் அழியாத அரசாட்சி, நிலைத்த அரசாட்சி. அழியாத அரசாட்சி என்பது என்றென்றும் நிலைத்துள்ள இறைவனுடன் சேர்ந்த முக்தியாகும். இப்படி உள்ள முக்தியை அம்பாள் அருள்வாள் என பட்டர் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் தாமரை பொன் திருவடிகளே சரணம்.